வெல்கம் டு புதிய விடியல். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, சமய இலக்கியங்களில் சைவ திருமுறைகளை பற்றி பார்க்க போகிறோம். சைவ திருமுறைகள் வந்து மொத்தம் 12 சைவ திருமுறைகள் காணப்படுகின்றன. இவற்றுள் முதல் 7 திருமுறைகளை தேவாரம் என்று கூறுகிறோம். சரிங்களா? இவற்றுள் முதல் 3 திருமுறைகள் திருஞான சம்பந்தராலும், 4, 5, 6ஆம் திருமுறைகள் திருநாவுக்கரசராலும், 7ஆம் திருமுறை சுந்தரமூர்த்தி நாயனாராலும் பாடப்பட்டவையாக. சரிங்களா? திருமுறைகளில் முதல் 11 தொகுத்தவர் நம்பியாண்டார் நம்பி ஆவார். பின்னர் பெரிய புராணத்தை சேர்த்து திருமுறைகள் 12 காணப்படுகின்றன. சரிங்களா? இவற்றில் முதல் 3 திருமுறைகளை பற்றி முதல்ல பார்க்கலாம். இந்த முதல் 3 திருமுறை இயற்றியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திருஞான சம்பந்தர் ஆவார். சரிங்களா? திருஞான சம்பந்தருக்கு ஆளுடைய பிள்ளை, காளி வள்ளல், தோணியுற தோன்றல் என்னும் வேறு பெயரெல்லாம் காணப்படுகின்றன. இவரால் நின்ற சீர் நெடுமாறன் என்னும் பாண்டிய மன்னன் சமண சமயத்திலிருந்து சைவ சமயத்திற்கு மாற்றப்பட்டார். சரிங்களா? இந்த திருஞான சம்பந்தரில் நின்ற சீர் நெடுமாறன் என்னும் பாண்டிய மன்னன் சமண சமயத்திலிருந்து சைவ சமயத்திற்கு மாற்றப்பட்டதாக கூறுறாங்க. இதில் முதலாம் திருமுறை 1469 பாடல்களை கொண்டது. இரண்டாம் திருமுறை 1331 பாடல்களை கொண்டது. மூன்றாம் திருமுறை 1358 பாடல்களை கொண்டதாக காணப்படுகின்றது. அடுத்த 4ஆம் 5ஆம் 6ஆம் திருமுறைகளை பற்றி பார்க்கலாம். இந்த 4ஆம் 5ஆம் 6ஆம் திருமுறை இயற்றியவர் திருநாவுக்கரசர் அப்படிங்கிறவங்க தான் இயற்றியிருக்காங்க. இவரின் இயற்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மருள் நீக்கியார் ஆகும். இவர் வாசிகர் அப்பரடிகள் எனவும் அழைக்கப்படுகிறார். இவர் என் கடன் பணி செய்து கிடப்பதே என்னும் திருவாக்கை தந்து அதன்படி வாழ்ந்தவரும் ஆவார். சரிங்களா? திருநாவுக்கரசர் என் கடன் பணி செய்து கிடப்பதே என்னும் திருவாக்கு கொடுத்து அதன்படி வாழ்ந்தவரும் ஆவார் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் தாண்டக வேந்தர் என்றும் போற்றுகின்றனர். சரிங்களா? திருநாவுக்கரசர் தாண்டக வேந்தர் என்றும் போற்றுகின்றனர். இந்த 4ஆம் திருமுறையில் 1070 பாடல்களை கொண்டது. அடுத்த 5ஆம் திருமுறை 1015 பாடல்களை கொண்டது. 6ஆம் திருமுறை 989 பாடல்களை கொண்டதாக காணப்படுகின்றது. அடுத்ததாக 7ஆம் திருமுறை. 7ஆம் திருமுறை இயற்றியவர் சுந்தரர் பாடிய தேவார பாடல்கள் தொகுப்பு தான் 7ஆம் திருமுறை அப்படின்னு சொல்கிறோம். 7ஆம் திருமுறை 1026 பாடல்களை கொண்டது. பொன்னார் மேனியனே என்னும் தொடர் தேவார பாடலில் காணப்படுகின்றது. சரிங்களா? அடுத்த 8ஆம் திருமுறை. 8ஆம் திருமுறை இயற்றியவர் மாணிக்கவாசகர். சரிங்களா? மாணிக்கவாசகர் பாடிய திருவாசகமும் திருக்கோவையாரும் தான் நமக்கு 8ஆம் திருமுறையில் காணப்படுகின்றது. 8ஆம் திருமுறை மொத்தம் 1058 பாடல்களை கொண்டதாக காணப்படுகின்றது. இந்த திருக்கோவையார் சிறந்த அகப்பொருள் நூலாகவும் காணப்படுறதா சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்த 9ஆம் திருமுறை. 9ஆம் திருமுறையில் திருவிசைப்பாவும் திருப்பல்லாண்டும் இணைந்து 9ஆம் திருமுறை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 9ஆம் திருமுறையை இயற்றியவர்கள் 9 ஆவர். அதாவது 9 பேர் இணைந்து 9ஆம் திருமுறை இயற்றியிருக்காங்க. அதனால் 9ஆம் திருமுறை இயற்றியவர் எத்தனைன்னு கேட்டாங்கன்னா 9 பேர் அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். இதில் சேந்தனார் பாடியது பார்த்தீங்கன்னா திருப்பல்லாண்டு. சரிங்களா? இதில் திருப்பல்லாண்டு அப்படிங்கிற அந்த நூலை இயற்றியவர் சேந்தனார். அவர் மட்டுமே தனியாக இந்த நூலை இயற்றியிருக்காங்க. திருவிசைப்பாவை தான் 9 பேர் இணைந்து திருவிசைப்பாவை இயற்றியிருக்காங்க. சரிங்களா? அடுத்த 10ஆம் திருமுறை. 10ஆம் திருமுறை திருமந்திரத்தை 10ஆம் திருமுறை அப்படின்னு சொல்கிறோம். இதனை இயற்றியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திருமூல நாயனார் ஆவார். சரிங்களா? திருமந்திரத்தை இயற்றியவர் திருமூலர். திருமந்திரத்தில் மொத்தம் 3000 பாடல்கள் காணப்படுகின்றன. சரிங்களா? திருமந்திரத்தை மொத்தம் 3000 பாடல்கள் காணப்படுகின்றன. ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் என்னும் சொல் எதில் காணப்படுன்னு பார்த்தீங்கன்னா திருமந்திரத்தில் காணப்படுகின்றது. ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் என்னும் தொடர் எதில் காணப்படுதுன்னு பார்த்தோம்னா திருமந்திரம். அடுத்த 11ஆம் திருமுறை. இத்திருமுறையில் பன்னிருவர் பாடிய 40 பகுதிகள் காணப்படுகின்றன. சரிங்களா? இத்திருமுறையில் பன்னிருவர் பாடிய 40 பகுதிகள் காணப்படுகின்றன. இந்நூலில் காரைக்கால் அம்மையார் பாடிய அற்புத திருவந்தாதி, நக்கீரரின் திருமுருகாற்றுப்படை, நம்பியாண்டார் நம்பி அருளிய திருத்தொண்டர் திருவந்தாதி ஆகியவை முக்கிய நூலாக காணப்படுகின்றன. சரிங்களா? இந்நூலில் காரைக்கால் அம்மையார் பாடிய அற்புத திருவந்தாதி, நக்கீரரின் திருமுருகாற்றுப்படை, நம்பியாண்டார் நம்பி அருளிய திருத்தொண்டர் திருவந்தாதி ஆகிய பாடல்கள் முக்கியமானவையாக காணப்படுகின்றன. 11 திருமுறைகளை தொகுத்தவர் நம்பியாண்டார் நம்பி ஆவார். நம்ம ஃபஸ்ட்டே பார்த்துருப்போம். முதல் 11 திருமுறைகளை தொகுத்தவர் யாருன்னு பார்த்தோம்னா நம்பியாண்டார் நம்பி ஆவார். இவர் தமிழ் வியாசர் எனவும் போற்றப்படுகிறார். சரிங்களா? நம்பியாண்டார் நம்பி தமிழ் வியாசர் எனவும் போற்றப்படுகிறார்.
11ஆம் திருமுறை வந்து 1385 பாடல்களை கொண்டது. 11ஆம் திருமுறை 1385 பாடல்களை கொண்டது. அடுத்த வந்து 12ஆம் திருமுறை சேக்கிழார் பாடிய பெரிய புராணம் 12ஆம் திருமுறை ஆகும். இதனை தொண்டர் புராணம் என்றும் வழங்குவர். சரிங்களா, சேக்கிழார் பாடிய பெரிய புராணத்தை வந்து 12ஆம் திருமுறையாக இதனை தொண்டர் புராணம் என்று வழங்குவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தெய்வப்புலவர் என்று திருவள்ளுவர் குறிப்பிடுவது போன்று இவரை வந்து குறிப்பிடுகின்றனர். அதாவது சேக்கிழாரை வந்து திருவள்ளுவர் எப்படி நம்ம தெய்வப்புலவர்னு சொல்கிறோமோ அதே போன்று சேக்கிழாரை வந்து தெய்வப்புலவர் அப்படின்னு கூறுறதா வந்து சொல்கிறாங்க. இவரோட இயற்பெயர்னு பார்த்தீங்கன்னா சேக்கிழாரோட இயற்பெயர் வந்து அருள்மொழி தேவர். சரிங்களா, சேக்கிழாரோட இயற்பெயர் என்ன பார்த்தோம்னா அருள்மொழி தேவர் ஆவார். பெரிய புராணத்தின் காப்பிய தலைவராக விளங்குபவர் வந்து சுந்தரர் ஆவார். சரிங்களா, பெரிய புராணத்தோட காப்பிய தலைவராக விளங்குபவர் வந்து சுந்தரர் ஆவார். சேக்கிழார் தொண்டர் சீர் பரவுவார் என்னும் திருப்பெயரால் வந்து குறிப்பிடப்படுகின்றார். சேக்கிழார் வந்து தொண்டர் சீர் பரவுவார் என்னும் திருப்பெயரால் வழங்கப்படுகிறார். பெரிய புராணம் வந்து 4286 பாடல்களை கொண்டது. இந்த பெரிய புராணம் வந்து 4286 பாடல்களை கொண்டது. இந்த 12 திருமுறைகள் வந்து எந்த காலத்தில் தொகுக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா பார்த்தா சோழர் காலத்தில் வந்து தொகுக்கப்பட்டதாகும். சரிங்களா, நன்றி நண்பர்களே.